கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேக் அப் வித் காட் என்ற டெய்லி டிவோஷன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் உபாகமம் 32வது அதிகாரம் 6வது வசனத்தில் உள்ள கடைசி பகுதியை தியானிப்போம். உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா, உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவர் அல்லவா. இந்த வசனத்தில் பார்க்குறோம், உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா. இங்கிலீஷில் அதுக்கு பாட்டுன்னு கொடுத்துருக்கு. நம்ம ஆண்டவர் நம்ம வாங்கி இருக்கிறாரு கம்ப்ளீட்டாக. அந்த கர்த்தர் உன்னை ஆட்கொண்ட பிதா, நம்மை கம்ப்ளீட்டாக ரூல் ஓவர் பண்ணி கர்த்தரே நம்மை நடத்தி வந்த தேவன், நம்முடைய தகப்பன்னு அந்த அந்த வார்த்தைக்கு மீனிங். உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா. அப்போ கர்த்தர் நம்மை ஆட்கொண்டு நடத்தும் போது எல்லாமே ஜெயமாக கர்த்தருடைய சித்தத்தின்படி அப்படியே நம்ம போயிட்டு இருப்போம். அப்போ நம்ம எதை பற்றி நம்ம பயப்பட வேண்டாம். ஆண்டவரே நம்மை ஆட்கொண்டு நடத்தினார்னா அது ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கை. இந்த வேதத்திலேயே 2 இடத்துல தான் இந்த வார்த்தை வருது. ஒன்று இந்த இடத்துலையும், இன்னொன்று பவுல் சொல்றாரு என்னை ஆட்கொண்டவரும். அப்போ பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது கர்த்தர் பவுலை ஆட்கொண்டு நடத்தினதுனால எந்த புயல் அடித்தும், எத்தனை காரியங்கள், எத்தனையோ வேதனைகளும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் இந்த கப்பல் சேதம், அது நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்திருக்கு. ஆனால் பவுல் நிலை நிற்க முடிந்ததுக்கு ஒரு காரணம் என்னன்னா, பவுலை ஆட்கொண்டது தேவன். இன்றைக்கு நாம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே என்னை ஆட்கொண்டு நடத்தும், ஆண்டவரே யூ டேக் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் மீ. நம்முடைய ஜெபம் இன்னைக்கு அதுவாட்டு இருக்கட்டும். அப்போ கர்த்தர் நம்மை கம்ப்ளீட் கண்ட்ரோல், நம்ம கம்ப்ளீட்டாக அவர் நம்மை ஆட்கொண்டு நடத்தினார்னா அவருடைய சித்தத்தின்படி நம்ம நடப்போம். பரமண்டல ஜபத்தில் உள்ள அந்த சென்டென்ஸ் ஆண்டவர் எப்படி சொல்லி தந்திருக்காருன்னா, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்போ கர்த்தருடைய சித்தத்துக்கே நம்மை ஒப்பு கொடுத்து நடக்கிறதற்கு கர்த்தர் நம்மை ஆட்கொண்டாரானால் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த மாம்பழம் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்தோம்னா, கொட்டை கரெக்டாக உள்ளே இருந்து ஃப்ளெஷ்ஷை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருந்ததுன்னா அது நல்ல பழம் நம்ம வாங்குகிறோம். இது கொட்டை கொஞ்சம் வெளியில் தள்ளிட்டு ஃப்ளெஷ் எல்லாம் ஒரு சைடாக போச்சுன்னா அந்த மாம்பழத்தை நம்ம வாங்க மாட்டோம். அது என்னென்னா சதஞ்சிருக்கு, அது ஸ்பாயில்டு, அதை நம்ம வாங்குறது இல்லை. இதே போல் நாமும் கர்த்தருக்கு உள்ளிருந்து கர்த்தர் நம்மை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி நம்மை கம்ப்ளீட்டாக ஆட்கொண்டாரானால் எவ்வளோ அருமையான நாம் கர்த்தருக்குள்ளும் அவர் நம்மள மகிமைப்பட்டு வெளிப்பட்டுக்கிட்டே இருப்பார். அப்போ ஒரு நல்ல கிறிஸ்துவின் நற்கந்தமாய் நம்ம விளங்குவோம். அவர் பெருகவும் நாம் சிறுகவும், நம்ம அப்படியே ஆண்டவருக்குள்ளால மறைந்து ஒளிந்து எந்த தீங்குக்கெல்லாம் கர்த்தர் நம்மை மறைத்து கொள்வார். என்ன போராட்டம்னாலும் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பு, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். எந்த ஒரு பாதிப்புனாலும் அது ஆண்டவரை தாண்டி தான். அப்போ நம்ம ஆண்டவருக்குள்ளால அப்படியே நம்ம மறைந்து கொள்ளலாம். கர்த்தர் நமக்கு வழியை உருவாக்கிட்டே இருப்பார். இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம், சௌபாக்கிய ஜீவியம்னு ஒரு பாட்டு உண்டு. ஒரு பாக்கியமான நல்ல வாழ்க்கை. நம்ம கர்த்தரையே சார்ந்து கொள்வோம், அவரையே பற்றி கொள்வோம். அவரை விட்டு எங்க மாறி போனாலும் நமக்கு சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது. கர்த்தருக்குள்ளாக அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாய் அவருக்குள் மறைந்து சந்தோஷமாய் கர்த்தருக்கென்றே நாம் ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் அன்பின் தேவனே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா என்று இருக்கிறதே ஆண்டவரே. கர்த்தர் எங்களை ஆட்கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே நாங்கள் சுயத்துக்கு இடம் கொடுத்து சில வேளைகளிலே உம்மை வேதனைப்படுத்தி பாவம் செய்து மீறுதல்களை செய்து அக்கிரமத்துக்கு உட்படுகிறோம் ஆண்டவரே. இந்த காரியங்கள் எல்லாம் எங்களிலிருந்து நீங்கி கர்த்தாவே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முழுவதுமாய் உம்மால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் பலனையும் தாரும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட நல்ல பாக்கியமான வாழ்க்கையை வாஞ்சித்து கேட்கிற உடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. தாழ்த்தி உடைய கரங்களில் அப்படியே தருகிறோம். உடைய வருகைக்கென்று கர்த்தர் எங்களை ஆயத்தமாக்கும். என் மகிமையுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.